ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 249. இதில் ஞான சுருதி எனும் அரசனின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் கோதாவரி நதிக்கரையில் பிரஷ்டனாபூர் பைதான் என்ற அழகிய நகரம் ஒன்று உள்ளது. அங்கு விஷ்ணு ஆகிய நான் பிப்ளேஸ்வரர் என்ற பெயரில் புகழ்பெற்று விளங்குகிறேன். அந்த நகரில் ஞான சுருதி என்ற அரசன் இருந்தான். அவனது நல்ல குணங்கள் அளவு அற்றவை. அவனை மக்கள் மிக மிக நேசித்தார்கள். அவன் தினமும் அக்னி ஹோமங்கள் செய்து வந்தான். அவை மிக செல்வ செழிப்புடன் செய்யப்பட்டன. அவற்றிலிருந்து எழுந்த புகை சொர்க்கலோகத்தின் மகிழ்ச்சி பூங்காவான நந்தவனத்தை அடைந்து அங்கிருந்த கல்பக விருட்ச மரங்களின் இலைகளை கரும் நிறம் ஆக்கும் அளவுக்கு பெரிய அளவில் ஹோமங்கள் செய்யப்பட்டன. அந்த இலைகள் அரசன் ஞான சுருதிக்கு தங்கள் மரியாதைகளை தெரிவிக்கும் வகையில் காணப்பட்டன. அந்த பெரும் அரசனின் புண்ணிய செயல்களால் கிருஷ்ணாபூரில் தேவர்கள் எப்போதும் தங்கியிருந்தார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஞான சுருதி தானம் அளிக்கும்போது மேகங்கள் மலையை விநியோகிப்பது போல் விநியோகிப்பது வழக்கம். ஞான சுருதியின் தூய அறநெறி செயல்களால் சரியான காலத்தில் மழை பொழிந்தன. வயல்களில் எப்போதும் பயிர் நிரம்பி இருந்தன. அவை 6 வகை பூச்சிகளாலும் தாக்கப்படாமல் இருந்தன. அரசன் குடிமக்களின் நன்மையை கருதி எப்போதும் கிணறுகளையும் குளங்களையும் வெட்டியபடி இருந்தான். ஞான சுருதியின் மீது மகிழ்ச்சியுற்ற தேவர்கள் அம்சங்களின் அன்னங்கள் வடிவில் அவனது அரண்மனைக்கு சென்று அவனை ஆசீர்வதிக்க நினைத்தார்கள். அன்னங்கள் ஆகாயத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக பறந்து வந்து கொண்டு இருந்தன. பத்ராஸ்வன் மேலும் 2 அன்னங்களோடு சேர்ந்து பிற அன்னங்களை விட வேகமாக பறந்ததால் பிற அன்னங்கள், ஓ நண்பா, நீ ஏன் வேகமாக பறக்கிறாய்? உன் முன்னால் நீ ஞான சுருதியை பார்க்கவில்லையா? அவன் தனது விருப்பத்தாலேயே எதிரிகளை சாம்பலாக்கும் சக்தி படைத்தவன் என கூறின. அதை கேட்ட பத்ராஸ்வன் சிரித்துவிட்டு, நண்பர்களே, இந்த அரசன் ஞான சுருதி பெரும் முனிவரான ரைக்கரை போல் அவ்வளவு வலிமை பெற்றவனா என கூறினான். இப்பொழுது உயர்ந்த தனது அரண்மனையின் மேல் மாடத்தில் இருந்து கொண்டு இதை கேட்ட அரசன் ஞான சுருதி கீழே இறங்கி வந்து தனது அரியணையில் அமர்ந்தான். மகிழ்ச்சியுடன் தனது சாரதியை அழைத்த அரசன் ரைக்கியர் என்ற பெரும் முனிவரை தேடி வரும்படி அவனை அனுப்பினான். அரசனின் ஆணையால் மகிழ்ச்சி பெற்ற மகன் என்ற அந்த சாரதி உடனே புறப்பட்டு சென்றான். முதலில் அவன் காசிபுரிக்கு சென்றான். அங்கு எல்லா உயிர்களின் நன்மைக்காக பகவான் விஸ்வநாதர் எழுந்து அருளி உள்ளார். அடுத்து எல்லோரையும் பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் கட்டிலிருந்து விடுவிக்கக்கூடிய தாமரை கண் கொண்ட பகவான் கதாதர் தங்கியிருக்கும் கயாவுக்கு சென்றான். பற்பல புண்ணிய சேத்திரங்களை கடந்து பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய மதுரா நகருக்கு சென்றான். இந்த இடத்தில் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தங்கியிருந்தார். பெரும் முனிவர்கள், தேவர்கள், உருப்பெற்றுள்ள வேதங்கள் மற்றும் பிற சாஸ்திரங்களை கடைப்பிடிப்போர் ஆகியோர் தவங்கள் புரிந்து பகவான் கிருஷ்ணருக்கு சேவை புரிகின்றார்கள். அர்த்த சந்திரனின் வடிவில் உள்ள மதுராபுரி அழகியதும் பக்தி தருவதுமான யமுனா நதியின் கரையில் அமைந்து இருக்கின்றது. அந்த பகுதியில் அழகியதான கோவர்தனகிரி அமைந்து இருக்கின்றது. அது ஒரு கிரீடத்தின் பெரிய மணிபோல் மதுராவின் அழகுக்கு அழகு சேர்த்து கம்பீரத்தை கூட்டுகின்றது. அதை சுற்றிலும் தூய்மையான மரங்களும் பயிர்களும் உள்ளன. மதுராவை சுற்றிலும் அற்புதமான 12 வனங்கள் உள்ளன.
அவற்றில் பகவான் கிருஷ்ணர் தமது அற்புதமான திவ்ய லீலைகளை அனுபவிக்கின்றார். மதுராவிலிருந்து மேற்கே சென்ற மகன் பின்பு வடக்கே சென்றான். ஒரு நாள் காஷ்மீர நகரை அடைந்து அங்கு ஒரு பெரிய ஒளி வீசும் வெண்மையான இடத்தை கண்டான். அந்த இடத்தில் தொடர்ந்து பல ஹோம நெருப்புகள் எரிந்து கொண்டு இருந்ததால் அங்கே இருந்த அனைவரும், அதாவது முட்டாள்களும் கூட தேவர்களைப் போல் அழகாக தோன்றினார்கள். மேகங்கள் வரிசையாக எப்போதும் காஷ்மீர் நகரின் மீது தொங்கிக் கொண்டு இருப்பது போல் தோன்றின. அந்த நகரில் மாணிக்க ஈஸ்வரர் என்ற பெயரில் சிவபெருமான் தங்கியிருக்கிறார். காஷ்மீர அரசன் பல அரசர்களை தோற்கடித்துவிட்டு அப்போதுதான் காஷ்மீர் திரும்பி இருந்தான். சிவபெருமானை வழிபட்டு கொண்டு இருந்தான். சிவபெருமானிடம் அவனுக்கு இருந்த பக்தியால் அந்த அரசனும் மாணிக்க ஈஸ்வரர் என்று அழைக்கப்பட்டான். கோவிலின் வாசலுக்கு அருகில் ஒரு மரத்தடியில் ஒரு சிறு வண்டியில் ஒரு பெருமகான் அமர்ந்து இருந்தார். ஞான சுருதியின் விளக்கத்தை ஒப்பிட்டு பார்த்த மகன் அந்த மகானே ரைக்கியர் என்பதை தெரிந்து கொண்டான். உடனடியாக அவரது பாதங்களில் விழுந்து, ஓ மகானே, தாங்கள் எங்கே வசிக்கின்றீர்கள்? தங்கள் முழு பெயர்தான் என்ன? தாங்கள் எவ்வளவு பெரிய மகான், ஆனால் இந்த இடத்தில் அமர்ந்து இருக்க காரணம்தான் என்ன என வினவினான். மகனின் வார்த்தைகளை கேட்ட ரைக்கியர் சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பின்பு, ஓ, நான் நாள் முழுவதும் திருப்தியுற்று இருக்கிறேன், எனக்கு ஏதும் தேவை கிடையாது என பதில் கூறினார். இதனை கேட்ட மகனின் இதயத்தில் அனைத்தும் தெளிவாக புரிந்துவிட்டது. தனது பெரும் பயணத்தை முடித்து கொண்டு மீண்டும் பிருஷ்ணாபூருக்கு சென்றான் மகன். அங்கே அரசனை சந்தித்து தனது மரியாதைகளை தெரிவித்து கொண்டு கூப்பிய கரங்களோடு நடந்த விஷயங்களை அனைத்து கூறினான். எல்லாவற்றையும் கேட்ட அரசன் உடனடியாக சென்று ரைக்கியரை தரிசிக்க விருப்பம் கொண்டான். பற்பல மதிப்புமிக்க ஆபரணங்களை தன்னுடன் எடுத்துக்கொண்டு ஒரு அழகிய ரதத்தில் அமர்ந்து காஷ்மீருக்கு சென்றான். ஞான சுருதி அங்கே ரைக்கியரை கண்டதும் அவர் முன் விழுந்து தன்னுடன் கொண்டு வந்த பட்டு மற்றும் ஆபரணங்கள் அனைத்தையும் அவரிடம் சமர்ப்பித்தான். ஆனால் மிக மிக கோபமுற்ற ரைக்கியர், முட்டாள் அரசனே, உபயோகம் அற்ற இந்த பொருட்கள் அனைத்தையும் உனது ரதத்தில் எடுத்துக்கொண்டு அந்த இடத்திலிருந்து திரும்பிச் செல்வாயாக என கூறினார். உடனே அரசன் பெரும் பக்தியுடன் அவரது பாதங்களில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டான். தன் மீது கருணை காட்டும்படி கேட்டுக்கொண்ட அரசன், ஓ மகானே, இத்தகைய மிக உயர்ந்த துறவு நிலையையும் பகவானிடம் பெரும் பக்தியையும் தாங்கள் எவ்வாறு அடைந்தீர்கள் என கேட்டார். இப்பொழுது அரசனின் பணிவான நடத்தையினால் மகிழ்ச்சி உற்ற ரைக்கியர், நான் தினமும் பகவத்கீதையின் 6ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்கின்றேன் என பதில் கூறினார். பின்னர் ரைக்கியரிடம் ஞான சுருதி கூறினார். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6ஆம் அத்தியாயத்தை கேட்டுக்கொண்டான். அது முதல் தினமும் அந்த 6ஆம் அத்தியாயத்தை பகவத்கீதையிலிருந்து பாராயணம் செய்து வந்தான். காலப்போக்கில் விரைவில் ஒரு புஷ்பக விமானம் வந்து அரசனை வைகுண்டம் அழைத்துச் சென்றது. இதற்கு இடையில் தினமும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து வந்த ரைக்கியரும் வைகுண்டம் சென்று விட்டார். அங்கே பகவான் விஷ்ணுவின் தாமரை திருப்பாதங்களில் சேவையில் ஈடுபட்டார்கள். தினமும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்பவர் யாராயினும் விரைவிலேயே அவர் பகவான் விஷ்ணுவின் தாமரை திருப்பாதங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை பெறுவார்கள். இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.